வணக்கம் வணக்கம் தம்பி தங்கச்சிங்களா. இதாப்பா மேக்ஸ் எக்ஸாமுக்கெல்லாம் எப்படி படிக்க போறீங்க? சில பேர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எக்ஸாம் கூட இருக்குன்னு சொல்றாங்க, சில பேருக்கு இல்லைன்னு சொல்றாங்க. ஸோ எப்படி இருந்தாலும் படிச்சுதான் ஆகணும், வேற ஆப்ஷனே இல்லை. ஓகேவா? சரி, இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் படிக்கணும். 11th மார்க் கண்டிப்பாக கம்மியாக இருக்கும், அதனால தான் அதிகமாக இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. எனக்கு புரியுது. பட் இருந்தாலும் இப்பயும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நம்பி நீங்கள் இருக்காம 11th இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்லாம் படித்தேன் நான் வரலண்ணா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். பட் 12th அப்படி கிடையாது. இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அதிகமாக வர வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அந்த மாதிரி தான் இருக்கும், இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான் அதிகமாக வரும். நான் சொல்கிறது நிறையா வரும்பா. நீங்கள் வேணால் போன வருஷம் 12th படித்த பசங்கிட்ட நம்ம பசங்க யாராக இருந்தால் கமெண்ட் பண்ணி நீங்கள் பாருங்கள். ஓகேவா? பழைய 11th 12th வீடியோஸ்லாம் பாருங்களேன், பார்த்தா உங்களுக்கே தெரியும் நான் சொல்கிறது தான் அதிகமாக வரும்னு. ஓகேவா? ஸோ பயப்படாதீங்க, நான் சொல்லித்தரேன். நீங்கள் ஜஸ்ட் ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எதுக்காகனா அது உங்களுக்கு யூஸ் ஆகும், ஒர்த் அப்படின்றது உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும். புரிய ஆரம்பித்ததுக்கப்புறமா நீங்களே ஷேர் பண்ண ஆரம்பிச்சிருங்க, நான் சொல்லணும் அவசியம் இல்லை. ஓகே, ஆரம்பிக்கலாம். 12th மேக்ஸோட மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஸ்டின்ஸ் ஃபஸ்ட் லெசன் ஓடுது. ஃபஸ்ட் லெசன் மோஸ்ட்டாக பப்ளிக்கு 2 மார்க் கேட்க மாட்டாங்க, ஆனால் மிட் டேர்முக்கு படிக்கணும். அந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? ஃபஸ்ட் எக்ஸஸ் மட்டும்தான் அதிகமாக 2 மார்க் கேட்க பாசிபிலிட்டி இருக்குது. செகண்ட் தேர்டில் கொஞ்சம் ரேர், மோஸ்ட்டாக கேட்குறது கிடையாது, சும்மா பேருக்கு தான். நான் சொல்கிறேன்னா ஃபஸ்ட் லெசனில் ஃபஸ்ட் எக்ஸசைஸுக்கு மட்டும் என்ன பண்ணுறீங்கன்னா 2 மார்க் பாருங்கள். ஃபஸ்ட் லெசனுக்கு மட்டும்தான்ப்பா, இது செகண்ட் லெசன் கிடையாது. ஓகே, செகண்ட் லெசன் வந்துட்டா 2 மார்க் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், 3 மார்க் கூட இம்பார்ட்டன்ட் கிடையாது. பப்ளிக்கு கம்பல்சரியாக செகண்ட் லெசன்லேருந்து 2 மார்க் இருக்கும். 2 மார்க் படிக்கணும், ஃபஸ்ட் கொஸ்டின் 2 மார்க் அட்டன் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் முதல்ல சூஸ் பண்ண வேண்டியது செகண்ட் லெசன் தான். ஓகே, அதுலேயும் 2.4 இருக்குது தெரியுமா, அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 2.4 தான் அதிகமாக 2 மார்க் கேட்பாங்க, ஏன்னா அதான் ஒரு அளவுக்கு ஒர்த்தாக இருக்கும். 2.3 2 எல்லாமே இருக்குது, அதுவும் தேவை. ஆனால் 4 தான் இம்பார்ட்டன்ட். பட் நீ 4 படிக்கணும்னா 2 3 நல்லா பார்த்துருக்கணும். ஓகே, ரைட். இதெல்லாமே இதில் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். ஓகேவா? இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நீங்கள் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துப்பீங்க, எனக்கு தெரியும். நான் அதை சொல்கிறதுக்காக வரல. அந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்னா எப்படி படிக்கணும், அதில் எது இம்பார்ட்டன்ட் அதுன்றது தான் நமக்கு இம்பார்ட்டன்ட். கரெக்டா? ரைட்டா? எக்ஸாம்பிள்ஸ் இதில் எல்லாமே பார்த்துருங்க, எதுவுமே மிஸ் பண்ணக்கூடாது. அதுலேயும் இந்த 2.1 2.10 வரைக்கும் இருக்குது தெரியுமா, அவன் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஓகே, 10th கொஸ்டின் இருக்குது தெரியுமா, இது 3 மார்க்கில் அதிகமாக கேட்க சான்ஸ் இருக்குது. 2.5ல் 10th கொஸ்டின் இருக்குது தெரியுமா, அது 3 மார்க்லையும் கேட்பாங்க, 2 மார்க்லையும் கேட்பாங்க. நல்லா கவனிச்சுக்கணும். ஓகேவா? இதில் என்னென்ன இருக்குது, ஆட் பண்ணணும், மல்டிப்ளை பண்ணணும், டிவைட் பண்ணணும், மாடுலஸ் எடுக்கணும், பார் எடுக்கணும். இவ்வளோ தான் இந்த லெசன். ரொம்ப ரொம்ப ஈஸி. ஓகேவா? இதுக்கெல்லாம் ரொம்ப நீங்கள் காம்ப்ளெக்ஸாக எடுத்துக்க தேவையில்லை. ஓகேவா? பிரின்சிபல் ஆர்கியூமெண்ட்னு ஒன்று இருக்கும், அந்த டாபிக் பார்க்கணும். ரொம்ப ஈஸியாக இருக்கும். 6 8 அதிகமாக கேட்க மாட்டாங்க 2 மார்க்கு. ஆனால் 5 மார்க்குக்கு அவன் தான் இம்பார்ட்டன்ட். நான் அடுத்து வரேன், அடுத்து வருவேன், நீங்கள் நல்லா கவனிக்கணும். ஓகேவா? தேர்ட் லெசன் முடிஞ்ச சாய்ஸ் விட்டு, பப்ளிக்கு சாய்ஸ் விட்டால் நல்லாது. அதாவது நான் சொல்கிறது பிலோ 80 கம்மியாக தான் எடுப்பேன் நான் மேக்ஸ் அவ்வளோலாம் இல்லை. ஓகே, எனக்கு ஓகேவா படித்தா போதும், ரொம்ப ஸ்ட்ரெஸ் எடுத்துக்க வேணாம் அப்படின்னு நினைக்கிறவன் தேர்ட் லெசன் சாய்ஸ் விட்டுருங்க. ஓகேவா? பட் நான் நல்ல மார்க் எடுக்கணும்னா நான் வந்து 11th மாதிரி விட்டுற மாட்டேன், 12th கண்டிப்பாக முடிச்சு காட்டுறேன் அப்படின்ற பசங்க என்ன பண்ணுறீங்கன்னா முதல்ல என்ன பண்ணணும், தேர்ட் லெசனை படிக்கணும். அதில் 3.3 3.1 மோஸ்ட்டாக 3.1 அதிகமாக கேட்பாங்க 2 மார்க் 3 மார்க் பொறுத்த வரைக்கும். 5 மார்க்குக்கு இந்த லெசன் சாய்ஸில் விட்டுருங்கடா, அதிகமாக கேட்கவே மாட்டாங்க, ரேர். ஓகேவா? இந்த லெசன் அவ்வளோ ப்ரியாரிட்டியானு கேட்டால் கிடையாது. ஃபஸ்ட் வால்யூம்லேயே ரொம்ப லோவஸ்ட் ப்ரியாரிட்டி லிஸ்ட். ஓகேவா? ரொம்ப ப்ரியாரிட்டி ரொம்ப கம்மியான லிஸ்ட்டு தான். ஓகேவா? அது பார்த்துக்கோங்க, இதற்கு இம்பார்ட்டன்ட்லாம் படிச்சிருங்க. ஓகேவா? இதில் முடிஞ்சால் 3.3 3.1 எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட்டுக்கோங்க, மற்றெல்லாம் வேண்டாம். ஓகேவா? பார்த்துக்கலாம். ஏன்னா 3.3 அது ஒர்த்தே இல்லை, சும்மா அது நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும் அது என்ன ஏதுன்னு. ஓகேவா? 4th லெசன் சில பேருக்கு இருக்கலாம், சில டிஸ்ட்ரிக்டில் இருக்காது. ஓகேவா? நான் ஃபுல்லாக கொடுத்துருக்கோம், ஆனால் ஃபுல்லாக கிடையாது. பாதி டிஸ்ட்ரிக்ட்டுக்கு 4.3 வரைக்கும் தான். ஓகேவா? சில டிஸ்ட்ரிக்ட்டுக்கு 4.4 வரைக்கும், சில டிஸ்ட்ரிக்ட்டு கிடையாது. பட் நான் கொடுக்குறேன். ஓகேவா? இந்த லெசனில் 2 மார்க் 3 மார்க்னு வந்துட்டாலே ஃபஸ்ட்டு 3 எக்ஸசைஸ் தான். ஓகே, தேர்ட் லெசன் அளவுக்கு 4th லெசன் அவ்வளோ வீக் இல்லைனாலும் 4th லெசனும் சாய்ஸ் விடலாம், அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஏன்னா எல்லாம் 3 4 இம்பார்ட்டன்ட் இல்லைன்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா 5 6 அவ்வளோ இம்பார்ட்டன்ட். 5 6 7 ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஆனால் இது கிடையாது, இப்போ போர்ஷனில் இல்லை, அவ்வளோதானே தவிர அதை படிக்கிறது அவ்வளோ கஷ்டம்.
அதனால் இப்போவே இந்த ஃபர்ஸ்ட் மிட்டமுக்கு 4 வரைக்கும் படித்து பேக் பண்ணி வச்சுட்டிங்கன்னா 5 6 மார்க் கம்மியானா நம்ம வந்து 4 வச்சு மேனேஜ் பண்ணிக்கலாம். ஓகே, புரியுதா? இது 2 மார்க். 3 மார்க்னு வந்துட்டா ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ்லேருந்து கண்டிப்பாக இருக்கும். எப்பயுமே எல்லா பப்ளிக் எக்ஸாமே சரி ஃபஸ்ட் எக்ஸசைஸில் மோஸ்ட்டாக கேட்டுருவாங்க. ரொம்ப ரேராக தான் மற்றதெல்லாம் இருக்கும். நான் பாருங்களேன், இம்பார்ட்டன்ட் கொடுக்கும் போதுமே எப்படி கொடுத்துருக்கோம் பாருங்கள், ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ் தான் ஃபோக்கஸ் பண்ணுறோம். ஓகேவா? எக்ஸாம்பிளையும் பாருங்களேன், 1.3லேருந்து 14 15 வரைக்கும் எல்லாமே அதான் கொடுத்துருக்கோம். அப்போனா பார்த்துக்கோங்க, பெரியாரிட்டி லெவல் உங்களுக்கு தெரியுதா? அவ்வளோ இம்பார்ட்டன்ட். ஸோ இது எல்லாத்தையுமே ஃபுல்லாக பார்த்துருங்க. இருப்பாங்க ஸ்க்ரீன்ஷாட் வேணால் எடுத்துக்கிறியா? எடுத்துக்கோ. இல்லைண்ணா இதெல்லாம் நமக்கு வேணாண்ணா அப்படின்னா ஃபுல்லாக பாருங்கள். ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரு கான்செப்டாக பார்க்கும்போது பெட்டராக இருக்கும். ஓகேவா? செகண்ட் லெசன் 3 மார்க். செகண்ட் லெசன் 3 மார்க்னாலே 2.5 தான். 2.5ல் ஒரு 3 மார்க் வரும் அப்படின்னு நம்ம நம்பி எழுதலாம். அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட். நான் பாருங்கள், நான் பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடலாம் அதெல்லாம். ஓகேவா? ரொம்ப ஈஸி. மாடுலஸ் இருக்கும், ஓகேவா, பார் இருக்கும், அப்புறமா வந்து ரேடியஸ் கண்டுபிடிக்கிற மாதிரி ஒரு சில சம்ஸ் இருக்கும். ஓகேவா? ரொம்ப ரொம்ப ஈஸி. கான்ஜுகேட் எடுக்க தெரிஞ்சால் முடிஞ்சிருச்சு இந்த லெசன், ஈஸி, அவ்வளோதான். ஓகேவா? உங்களுக்கு ஒரு ஆள் புரியல, கான்ஜுகேட்லாம் கஷ்டமாக இருக்குது, செகண்ட் லெசன் ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நான் சொல்லித்தரேன், மாசாக சொல்லித்தரேன். கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் சொல்லித்தாங்கன்னா ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். 100 கமெண்ட் 50 கமெண்ட்டுக்கு மேலே வந்தால் நான் சொல்லித்தரேன், சூப்பராக சொல்லித்தரேன். நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு நான் சொல்லித்தருவேன், என்னால் முடியும். ஓகேவா? தேர்ட் லெசன் இம்பார்ட்டன்ட்லாம் இருக்குது, பார்த்துக்கோங்க. ஃபோர்த் லெசன் 3 மார்க் கொஸ்டின் மோஸ்ட்டாக வேஸ்ட்டு, இருந்தாலும் பார்த்துக்கோங்க. 5 மார்க் இவன் தான் இம்பார்ட்டன்ட். 5 மார்க்னால இம்பார்ட்டன்ட் எதுக்காக அப்படின்னா, உங்களோட பப்ளிக் எக்ஸாமுக்கு 5 மார்க் ஃபுல்லாக படிச்சுட்டு போயிட்டாலே 3 மார்க் 2 மார்க் ஆட்டோமேட்டிக்காக அட்டன் பண்ணிடலாம். அவ்வளோ இம்பார்ட்டன்ட். ஓகேவா? நீங்கள் 100 நாள் படிக்கிறீங்கன்னா 100 நாளில் 70 நாள் கிட்ட நீங்கள் என்ன பண்ணணும், வேறு வழியே இல்லாமல் பப்ளிக்கு 5 மார்க் தான் படிக்கணும். ஓகே, ஸோ அதனால் இப்போவே என்ன பண்ணுங்கள், மறக்காமல் பார்க்க ஆரம்பிச்சிருங்க. 5 மார்க் ஃபஸ்ட் லெசனில் எப்பயுமே 5 மார்க் இருக்கும்ப்பா. இப்போ 2 5 மார்க் கேட்பாங்க. எஸ், 2 5 மார்க் சான்ஸ் இருக்குது. அதனால் இதில் இருக்க ஃபுல்லாமே பார்த்துருங்க. ரொம்ப ரொம்ப ஈஸி. ஃபஸ்ட் எக்ஸசைஸ் அட்ஜாயின் கண்டுபிடிக்கணும். 2வது எக்ஸசைஸில் ரேங்க் இருக்கும், அதில் அதிகமாக 5 மார்க் வராது. தேர்ட் எக்ஸசைஸ் இருக்கும், அதை பார்த்துக்கோங்க. 4 5 6 7 8 ரொம்ப ஈஸி. என்ன இருக்க போகுது, கிராமர்ஸ் இருக்க போது, காஸ் எலிமினேஷன் இருக்க போது. காஸ் எலிமினேஷனில் அப்புறமா வேறு என்ன இருக்க போகுது, ஈக்குவல் டு 0ன்னு வந்து ஒன்று இருக்கும், ஈக்குவல் டு 0ல் நம்பர் மாதிரி இருக்கும். உங்களுக்கு சொன்னால் புரிய சம் போடும்போது உங்களுக்கு அது புரிய ஆரம்பிச்சிடும். கிராமர்ஸில் ரொம்ப இம்பார்ட்டன், நீங்கள் பார்த்துருவீங்க. இன்வெர்ஸ் மெத்தட் இருக்கும், அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகேவா? 5 மார்க் பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் 3 எக்ஸசைஸ் எவ்வளோ ப்ரியாரிட்டி தர முடியுமோ தாங்க. லாஸ்ட்டு 3 எக்ஸசைஸ். ஓகேவா? ஆனால் இப்போது மிட்டமுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா 3 நீங்கள் பார்த்தாகணும். பட் பப்ளிக்கு லாஸ்ட்டு 3 ரொம்ப ப்ரியாரிட்டி. ஓகே, அதாவது எக்ஸசைஸ்னால் அதோட எக்ஸாம்பிள் சேர்த்து தான் பார்க்கணும். ஓகே, உங்களுக்கு புரிய நினைக்கிறீங்க சின்ன பசங்களில். செகண்ட் லெசன் 2.78ல் ஒன்று இருக்குது, சொல்கிறேன் பாரு, இப்போயே சொல்கிறேன். 2.78 எழுதி வச்சுக்கலாம். இது இல்லாமல் இது பாருங்கள், 2.15 எக்ஸாம்பிள் இருக்குது தெரியுமா, அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 2.1லேயே 2.5 நினைக்கிறேன், அதில் 7th சம்மும். ஆமாம், இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது இருக்குல்ல, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? 2.7ல் இது மோஸ்ட்டாக கேட்டுருவாங்க அதிகமாக. இது 2ல் ஒன்று கேட்பாங்க எப்பயுமே. ஓகேவா? இந்த மிட்டம் மாதிரி எக்ஸாமுக்குலாம் கேட்பாங்க. அப்புறமா 2.7 8 இது 2லேருந்து ஒன்று கேட்பாங்க. ஓகே, உங்களுக்கு புரியுதா நான் சொல்ல வர்றது? 2 கேட்பாங்கன்னா இதுலேருந்து கேட்டுருவாங்க மோஸ்ட்டாக. ஓகேவா? ரொம்ப கம்மியாக படிக்கணும், இதிலே கம்மி பண்ணி தர்றேன். ஓகேவா? அது ஈஸியாக இருக்கும். ஒரு ஸ்க்ரீன்ஷாட் போட்டுருங்க. எடுத்துட்டீங்களா ஸ்க்ரீன்ஷாட்டு? ரைட், ஓகே. நான் சொல்கிறது தான் அவர், நீ பயப்பட தேவையில்லை. அடுத்தது தேர்ட் லெசன் பொறுத்த வரைக்கும் 5 மார்க் அவாய்ட் பண்ணிவிடுங்க, பப்ளிக்கு வேண்டாம். ஆனால் நீங்கள் மார்க் எடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க, சென்டம்லாம் எடுக்கணும், 80க்கு மேலே எடுக்கணும், 85 மேலே எடுக்கணும் அப்படின்னா தயவுசெய்து படிச்சிருங்கப்பா, தயவுசெய்து படிச்சிருங்க. ஓகேவா? இது எல்லாமே இம்பார்ட்டன்ட். அதில் 3.5 தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பப்ளிக்கு நான் நிறைய சொல்லுவேன். ஓகேவா? அப்படி சொல்லும்போது உங்களுக்கு நிறைய புரிதல் வரும். அந்த புரிதல் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக மார்க்கை கொண்டு வரும். ஓகே, இதை விட ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் இருக்குது. அது என்னென்னா, இப்போ நீங்கள் படிச்சிங்க தெரியுமா, இது எல்லாத்தையுமே நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ரெக்கார்டட் வீடியோவாக எடுத்து வச்சுருக்கோம். ஓகே, எல்லாத்தையுமே ரெக்கார்டட் வீடியோவாக எடுத்து வச்சுருக்கோம். உங்களுக்கு அது போக போக உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு புரிய வரும். இப்போது இது என்னென்னா அடுத்து என்னென்னா அப்படி இருக்குது அப்படின்னு கேட்டால், ஒரே நிமிஷம் இருங்க. 4th லெசனோட 5 மார்க்கு மிஸ் பண்ணிட்டேன், ஸோ அதுவும் சொல்லி கொடுத்துட்றேன். 4th லெசன் 5 மார்க். 4th லெசன் இல்லாதவங்க விட்டுருங்கடா. ஓகேவா? இல்லாதவங்க விட்டுருங்க, இருக்கவங்க மட்டும் பாருங்கள். ஓகே, இருக்கவங்க மட்டும் பாருங்கள், வேறு யாருமே பார்க்க வேண்டாம்.
அடுத்தது உங்களுக்கு பார்க்க போகிறது தெரியுதா? இதுதான் நம்ம சேனலோட இம்பார்ட்டண்டான ஒன்று. நீங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாதிங்கல்ல, ஆனால் உனக்கு புரிஞ்சிச்சா? டவுட் இருக்குல்ல, அந்த டவுட்டை கிளாரிஃபை பண்ணுறதுக்கு நம்மளோட ஆப் இருக்குது. ஓகேவா? இங்கே ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பார்த்துக்கோங்க. இதில் ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் மூணுமே ரெக்கார்டட் வீடியோவாக உங்களுக்கு வெறும் 999 ரூபாய்க்கு இருக்குது. 1 இயருக்கு ஒர்த்து. நீங்கள் ராஜகேஷ் பாருங்க, 1 இயருக்கு ஒர்த்தா இல்லையா? 1000 பேருக்கு மேலே வாங்கி படிக்கிறாங்க. சும்மாவா படிப்பாங்க? மார்க் வரும், உனக்கு தெரியல, அதான் பிரச்சனையே இப்போது. ஓகேவா? நீங்கள் சிலதெல்லாம் யூஸ் பண்ணணும்டா தம்பிங்களா, உங்களுக்கு அது புரியவே மாட்டுது. உங்களுக்கு மார்க் வரணும், கம்மியாக கூட குவாலிட்டி கம்மியாக நினைக்கிறீங்களா? வாய்ப்பே கிடையாது. சூப்பராக இருக்கும். நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஓகேவா? போய் அதை சப்ஸ்கிரைப் பண்ணி வாங்கி பாருங்கள், உங்களுக்கே தெரியும். ரிசல்ட் வரலாம் எனக்கு கேளுங்க, நல்ல மார்க் ரிசல்ட் வரும். செலவு அதிகமாக பண்ணுறீங்க டியூஷனுக்கு, கைடுக்கு. நீங்கள் நினச்சி பாருங்கள், ஒரு கைடு 400, அப்போ 2 கைடு, அந்த காசுக்கு 3 சப்ஜெக்ட். என்ன நல்லா இருக்கும் இதில் அப்படின்னு கேட்டால், ரெக்கார்டட் வீடியோ இருக்கும், சாப்டர் வைஸ் எல்லாத்துக்குமே நாங்கள் எடுத்த மெட்டீரியல், ஹேண்ட் ரைட்டிங் மெட்டீரியலோடு இருக்கும், எல்லா பிடிஎஃப்பும் இருக்கும், எம்சிக்யூ டெஸ்ட் வைப்போம் எக்ஸாம் டைம் அப்போது, பிவைக்யூ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்னு சொல்லுவாங்க, அது எல்லாமே இருக்கும். அப்புறமா சாப்டர் வைஸ் எக்ஸாம்ஸும் வைப்போம், அதாவது கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாமே இருக்கும். நிறைய கொஸ்டின் பேப்பர்ஸ் இருக்கும். இதெல்லாம் உங்களுக்கு எப்படி வேணும், இது எப்படி நான் டவுன்லோட் பண்ணுறது, எப்படி வாங்குறது அப்படின்னு கேட்டால் ரொம்ப 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 ஈஸி. நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஜஸ்ட் நான் சொல்கிற இந்த நம்பருக்கு ஒரு கால் அடிங்க. ஓகேங்களா? 9445991311. ஓகேவா? இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிங்கன்னா நான் தான் எடுப்பேன், இல்லை இன்னொரு மேம் ஒருத்தவங்க எடுப்பாங்க, 2 பேர் தான் எடுப்பாங்க. ஜஸ்ட் நீங்கள் அவங்ககிட்ட போய்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இல்லை நானே பண்ணிக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னா, ஆப்போட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், அதில் உங்களோட கோர்ஸ் இருக்கும். ஓகேங்களா? ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் PCM அப்படின்னு போட்டு 999 இருக்கும். அந்த லிங்க் தொட்டிங்கன்னா டேரெக்டாக நீங்கள் பே பண்ணிக்கலாம். ஓகே? ஸோ மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. ரொம்ப லென்த்லியும் நினைக்காதீங்க, ஈஸியாக புரியும். நான் சொன்னது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், எது ப்ரையாரிட்டி தரணும், இது தரக்கூடாது. நான் சொல்கிறது பப்ளிக் பாயிண்ட் ஆஃப் வியூவில். ஸோ நீ ஃபஸ்ட் மிட் படிக்கல, பப்ளிக்கும் சேர்த்து படிக்கிறேன் அப்படின்ற மைண்ட் செட்டில் இருங்க. மறக்காமல் உங்களுக்கு ஒரு வேளை டவுட் எதனா இருக்குது அப்படின்னா, நான் உங்கள் லெசன் நடத்தணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன். அடுத்து என்ன சப்ஜெக்ட் வேணுன்றதையும் மறக்காமல் நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணலாம். மீண்டும் நான் உங்களை அப்புறம் சந்திக்கிறேன். லைக் பண்ணிடுங்க, லைக் நிறையா பண்ணுங்கள், அப்போ தான் நான் வந்து நிறைய வீடியோ எடுப்பேன். ஓகே, டாடா, பாய்.